ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு 3 வகையான டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம குவாரண்டைனில் இருக்கிறதுனால நம்ம டெய்லியும் போயிட்டு பால் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ பால் இல்லாத டைமில் நமக்கு இந்த டீ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பால் பவுடர் வச்சு டீ எப்படி போடுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். மில்க் பவுடர் டீ போடுறதுக்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணியை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பால் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை இந்த சாஸ்பானில் எடுத்திருக்கேன். இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க. இந்த டீ தூள் நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட டீ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் இந்த பாத்திரத்தில் 4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் நம்ம இந்த டீயை வடித்து எடுத்துக்கலாம். இப்போது இதை ஆற்றிட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த 3 டீ ரெசிபியும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கு காஃபி. இது பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கொத்தமல்லியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட சுக்கு இருந்தது அப்படின்னா அதை இது கூடவே சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சுக்கு பொடி இருக்கிறதுனால நான் இது கூட சேர்க்கலை. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் ஒரு சாஸ்பானில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு 4 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நான் 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுக்குமல்லி காஃபி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி டீ. இது பண்ணுறதுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே டீ தூள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை 1-2 மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான கொத்தமல்லி டீ ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே லெமன் இருந்தது அப்படின்னா அதை லைட்டாக புழிஞ்சு விட்டு குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.